சரிந்த கோட்டை. எழுதியவர் A.K. வேலன். அத்தியாயம் 3. தஞ்சையில் விஜயராகவன் தர்பார் நடந்து வந்த நாளில் மதுரை சிம்மாசனம் ஒரு வாலிப வேந்தனை தாங்கிற்று. அந்த அடலேரும் நாயக்க மரபினந்தான். அதிலும் அவன் பிறந்த குடியே தென்னாட்டில் தஞ்சையில், செஞ்சியில், மைசூரில் அரசு நடத்திய நாயக்க மன்னர் பரம்பரைகளுக்கெல்லாம் மூத்தது முன் வந்தது. அவ்வாறு தமிழகமெங்கும் தெலுங்கு அரசு மலர்ந்திருந்த காலம் அது. அன்று தமிழர் தெலுங்கர் என்ற வேற்றுமைக்கு இடமில்லை. அதைவிட அந்த வேற்றுமையை பாராட்ட நேரமில்லாமல் இருந்தது என்பதே சரியாகும். எந்த நேரத்திலும் தென்னாட்டையும் சேர்த்து வளைத்து கொள்ள வடக்கில் வளர்ந்திருந்த இஸ்லாமிய ஏகாதிபத்தியங்கள் தங்களின் வாழின் கூர்மை மழுங்காமல் வைத்துக் கொண்டிருந்தன. ஆதலின் அந்த பொது எதிரியை முன்னிட்டு தெலுங்கானாவின் எல்லைப்புறங்களில் செந்தமிழ் தளபதிகளின் பாசறை, தெற்கு சீமைகளில் தெலுங்கு பிரதானிகளுள் நிர்வாகம் என்று ஒற்றுமை வளர்ந்திருந்தது. தென்னாட்டு அரசுகள் எல்லாம் விஜயநகரத்திற்கு முதன்மை கொடுத்து வல்லரசாக வளர்த்து வைத்திருந்தன. அந்நாளில் கிபி 1559 தஞ்சை மன்னன் வீர சோழனால் மதுரை முற்றுகையிடப்பட்டது. பாண்டியன் சந்திரசேகரன் படுதோல்வி அடைந்தான். அவனுக்கு புகழ விஜயநகர். அந்த உள்நாட்டு மோதலை தீர்த்து வைக்கும் பொறுப்பும் அதே விஜயநகருக்கு தானே. ஆதலின் வேந்தன் கிருஷ்ணதேவராயன் தளபதி நாகமனை மதுரைக்கு அனுப்பி வைத்தான், மீண்டும் பாண்டியனுக்கு முடிசூட்டி வர. நாகமன் விஜயநகரத்தின் பிரதம தளகர்த்தன், மகா மண்டலேஸ்வரன். அவனுக்கு முன் வீர சோழன் எங்கே? நஷ்டஈடு கொடுத்துவிட்டு ஓட்டம் பிடிக்க நேர்ந்தது அவனுக்கு. மீண்டும் சந்திரசேகரன் முடித்தறித்தான். நாகமனு ஓய்வுக்காக சில நாட்கள் மதுரையில் தங்க ஒப்பினான். பொதிகை தென்றலும் கோடைக்கானலின் குளிர்ச்சியும் சிறுமலை பழத்தின் தேன் சுவையும் அவனை தென்பாண்டி நாட்டிலேயே நிலைத்துவிட தூண்டின போலும். அந்த நைப்பாசை அவன் நெஞ்சத்தில் நெளிந்து கொண்டிருந்தது. அப்பொழுது பாண்டியன் நிர்வாகத்திலும் குழப்பம். அந்த அரசியல் சூழலை பயன்படுத்தி கொண்டான். பாண்டியன் கைதியானான். பார்த்திபன் என்ற அந்தஸ்தை இவன் சொந்தமாக்கி கொண்டான். அந்த வஞ்சகத்தை கண்டிக்க வாயில்லை பாமரருக்கு. மதுரை பூசரரோ வீர சோழனின் வெற்றியையும் கொண்டாடினர். சந்திரசேகரனின் மீட்சியையும் வரவேற்றனர். நாகமனின் புதிய தர்பாருக்கும் பூரண கும்பம் ஏந்திவிட்டனர். வாழ்ந்தார்க்கு வால் பிடிக்கும் அவர்களுக்கு ஏற்பட்ட மாற்றங்கள் அத்தனையும் லாபமே. ஆனால் அது பாண்டிய வம்சத்திற்கே முற்றுப்புள்ளி. அதன் கடைசி வாரிசான சுந்தரகுமாரன் எப்படியோ தப்பி ஓடினான் விஜயநகருக்கு. அங்கே இவனுடைய புகார் எவர் காதிலேயும் ஏறவில்லை. மன்னனின் பேட்டிக்காக காத்து கிடந்தான் பல நாள். வேலியே பயிரை மேய்ந்து விட்டது என்ற இவனுடைய வேதனை குரல் மன்னனுக்கு எட்டிற்று. அவன் மனம் உடைந்தான். நாகமன் கடமையை கடந்து சாம்ராஜ்யத்தின் கண்ணியத்தை குறைத்து விட்டதற்காக கவலைப்பட்டான். விரைந்து விஜயநகரம் திரும்ப கட்டளை பறந்தது நாகமனுக்கு. எப்படி சொல்வது என்ற திகைப்பு அவனை திணற வைத்தது. காலம் கடத்தினான். விஜயநகருக்கும் மதுரைக்கும் இடையில் நெடுந்தூரம் இருக்கிறது என்ற தைரியமே அவனை வாழ வைத்தது போலும். நாகமனின் காலதாமதம் வேந்தனின் கோபத்தை கிளறிவிட்டது. விலங்கிட்டு வருக என வெகுண்டான் மன்னன். ஆணை பிறப்பித்தவன் அரசன், அதற்கு பலியாக வேண்டியவன் ஆசான். பற்பல களங்களிலே பாமணி சுல்தான்களை வேட்டையாடிய வேங்கையவன். அவனை விலங்கிட்டு வரும் துணிவு எவனுக்கு ஏற்படும்? அவையினிலே அசைவில்லை, பேச்சும் இல்லை. அச்சடித்த பதுமைகளாயிருந்தனர் தளபதிகள். அது கண்ட அரசனுக்கு ஆத்திரம் மிஞ்சிற்று. அந்த சண்டாளன் சாம்ராஜ்யத்தின் அவமான சின்னம். அவனை இன்னும் விட்டு வைத்திருப்பது வெட்கக்கேடு. தொடை நொடுங்கும் கோழைகள் ஒதுங்கட்டும், சூரர்கள் என்னை தொடருங்கள் என தானே புறப்பட தயாரானான். அப்பொழுது விஸ்வநாதன் முன்வந்தான். வியப்பு வேந்தனை குலுக்கிற்று. வெட்கம் வீரர்களை தலை குனிய வைத்தது. சதி என்ற சந்தேகமும் சிலரை சஞ்சலப்படுத்தியது. ஆயினும் மன்னன் அந்த வாலிப வீரனின் ஆண்மைக்கும் நேர்மைக்கும் மதிப்பு கொடுத்தான். விஸ்வநாதனின் தலைமையில் விஜயநகர படை புறப்பட்டு விட்டது மதுரையை நோக்கி. மகன்தான் வருகிறான், அவன் மனதை மாற்றிவிடலாம் என்ற மனக்கழிப்பு நாகமனுக்கு. எதிர்கொண்டு அழைக்க வேதியர்கள் வந்தனர். அவர்கள் விலங்கிடப்பட்டனர். அதன் பிறகு அவன் அன்னையே தூதாக வந்தாள். அவளுடைய இரத்த பாசம் தோற்றுவிட்டது. நாகமன் மகனை தனியே சந்திக்க முயற்சித்தான். அதற்கு ஒப்பவில்லை இளவீரன். காலமும் களமும் குறித்து விட்டான் சந்திக்க. அந்த களத்தில்
வாஞ்சை வாழ்வீச்சின் வேகத்தை தணிக்கவில்லை. போர் முனைப்பில் வீரம் வெறி கொண்டது. போர்க்கலையை உரையிட்டு பார்த்தனர். இரத்த சேராயிற்று. வெற்றி விஸ்வநாதன் பக்கத்தில்தான். பெற்ற தந்தை பிடிபட்டான் மைந்தனிடம். அவனை வாரி எடுத்து அள்ளி அணைத்த கரங்களில் விலங்கிட்டு கொண்டு நிறுத்தினான் வேந்தனுக்கு முன். மன்னனுடைய மகிழ்ச்சிக்கு எல்லை இல்லை. அந்த மாவீரன் விசுவாசத்தை மெச்சினான். ஆற்றலை மதித்து மகாதண்ட நாயகன் என்ற அந்தஸ்தையும் வழங்கினான். மற்றும் அந்த சாம்ராஜ்யத்தில் உள்ள அரும்பொருள் எதுவாயினும் கேட்டு பெற்றுக்கொள் என அவன் விருப்பத்திற்கு அனுமதித்து விட்டான். அப்பொழுது குற்றக்கூண்டில் நின்ற நாகமன் குரோத படம் எடுத்த நாகமாகத்தான் இருந்தான். தன் சதை, தன் ரத்தம் தன்னை காட்டி கொடுத்து விட்டதென்ற வேதனை பழிவாங்க துடித்துக் கொண்டிருந்தது அவனிடம். ஆனால் மன்னன் வழங்கிய புது வாழ்வில் விஸ்வநாதன் பூரித்து விடவில்லை. நெஞ்சத்தின் குறுகுறுப்பு அவன் நெற்றியில் சுருக்கமாகத்தான் இருந்தது. தழுதழுத்த குரலில் தர்பாரை நோக்கி தனக்கு தந்தைதான் வேண்டுமென்று கேட்டுவிட்டான். அவனை விலங்கு அவிழ்த்துவிடும் ஆபத்தான நிலைமையை யாரும் விரும்பவில்லை. ஆனால் வேந்தன் அவ்வேண்டுகோளை நிறைவேற்றி வைத்தான். நாகமன் இந்த நிலைமையை எதிர்பார்க்கவில்லை. குமுறிக் கொண்டிருந்த அவன் இதயம் குளிர்ந்து பனிக்கட்டியாய் உறைந்துவிட்டது. களத்திலே உடல் வலிமை தோற்றது, படை வலிமை தோற்றது. இப்பொழுது உறுதி படைத்த உள்ளமும் தோற்றுவிட்டது அந்த வீரமைந்தனின் பேரன்பிற்கு முன். ஆனால் யாருக்காக இவ்வளவு ஆர்ப்பாட்டமும் நடந்து வந்ததோ அந்த சுந்தரகுமாரன் பாண்டியர் வரலாற்றின் கடைசி ஏட்டை தனக்கு சொந்தமாக்கிக் கொண்டு மாண்டு விட்டான். இதற்கிடையில் சிறை வைக்கப்பட்டிருந்த சந்திரசேகரனும் இவ்வுலகத்திலிருந்தே விடுதலை பெற்றுக் கொண்டிருந்தான். அதனால் மதுரைக்கு ஒரு மன்னன் தேவைப்பட்டான். தென்னாட்டு பாளையக்காரர்கள் போட்டியிட்டனர் அந்த தலைமைக்கு. அவர்களுடைய அரசியலில் மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. விஜயநகரத்துக்கு தூது நடந்தனர். அதன் விளைவு விஸ்வநாதன் முதல் ராஜ பிரதிநிதியாக மதுரைக்கு வந்தான். அந்த புலியின் பரம்பரையோ மதுரை சிம்மாசனத்தை அலங்கரித்தது. நம் கதை நிகழ்ந்த காலத்திலும் அதற்கு பின்னும் கூட. அவர்களில் ஏமாற்றமும் தோற்றமும் மிக்க இளஞ்சிங்கமே அந்த வாலிப வேந்தன் சொக்கநாதன். அந்த அரசிளங்குமரனின் அந்த புறத்தை அலங்கரிக்க அழகு ராணி ஒருத்தி தேவைப்பட்டாள். அப்பொழுது தஞ்சை அரண்மனையில் தளர் நடையிட்டு வளர்ந்திருந்தாள் மன்னர் பெற்றெடுத்த அச்சுதரங்கம்மாள். அவள் புனையாத ஓவியம், கலையாத வானவில், தங்கம் உருக்கி தளிருடலாய் சமைத்த உயிர் பதுமை. அந்த குளிர் நிலவின் புகழொளி நம் சொக்கநாதனுக்கு எட்டியது. பொன்னாய் பூவாய் அவன் இதயத்தில் மின்னிவிட்டாள் அவள். மதுரை சிம்மாசனம் அந்த மங்கையை தாங்க ஏங்கிற்று. மங்கள வரிசைகள் தஞ்சைக்கு வந்தன பெண் பேசுவதற்காக. வெங்கண்ணாவின் சிந்தனை சுழன்றது. மதுரையும் தஞ்சையும் மன உறவு கொள்வதை அவன் விரும்பவில்லை. அதற்கேற்ப அவனுடைய அரசியல் சதுரங்கத்தில் சொக்கட்டானாக நகர்ந்து கொண்டிருந்த தளபதி ரங்கப்பனின் சபலம் வேறு குறுக்கிட்டது. அதற்குள் வேந்தன் வெங்கண்ணாவை கலந்து ஆலோசித்தான். சொக்கநாதனுக்கு எவ்வித ஒச்சமில்லை. நம் சுடற்கொடிக்கு தோதானவன்தான் என சொல்லிவிட்டு ஆனால் என்ற ஆபத்தான பதத்தையும் தூவினான். மன்னன் விவரம் கேட்டான். வெங்கண்ணா விஜயராகவன் மரபு, மன்னர் மன்னன், அச்சுதராயன் இரத்த கலப்பு என்பதை கவனப்படுத்தினான். அந்த குலப்பெருமையில் கிழவேந்தனுக்கு உச்சி குளிர்ந்தது. அதோடு சொக்கநாதனின் முன்னோர்களை நினைவுக்கு கொண்டு வந்து அந்த சாதாரண தளபதி நாகமன் பரம்பரை எப்படி நமக்கு சமமாகும் என்ற விஷம் கலந்த கேள்வியை எழுப்பினான். விஜயராகவன் கண்களுக்கு சொக்கநாதனின் அந்தஸ்து குறைவாக தெரிந்தது. இந்த சமயம் பார்த்து கோத்திரம் அறிந்து பெண்ணை கொடு என்ற வர்ணாசிரம தர்மத்தை வற்புறுத்திவிட்டான். அடுத்த நாள் தர்பாரில் மதுரை தூதுவர் மன்னனின் நல்ல செய்தியை எதிர்பார்த்திருந்தனர். ஆனால் விஜயராகவன் பேசவில்லை. வெங்கண்ணா மறுதளிப்பை வெளியிட்டான். வந்தவர்கள் இரண்டு அரசும் உறவு கொண்டால் ஏற்படும் வலிவை எடுத்து காட்டினர். தங்கள் இளவரசனின் வாழ்வும் வருங்காலமும் தஞ்சை அரசகுமாரியின் அன்பில் அமைய வேண்டியிருக்கிறது என்ற நிலைமைகளை எடுத்து விளக்கினர். எதுவும் ஏற்கப்படவில்லை. நிபந்தனை எதுவானாலும் ஏற்பதாக மன்றாடினர். வெங்கண்ணா, எங்கள் சுந்தரி விஜயநகர ராஜபரம்பரை. உங்கள் பிள்ளை அந்த தர்பாரின் சேவக மரபு. அதனால் குல பொருத்தமில்லை என்று குறுநகை புரிந்தான். அந்த சிரிப்பு சித்திரவதை செய்துவிட்டது வந்திருந்த தூதுவர்களை. அவன் சொற்கள் சுடுசரமாக தைத்துவிட்டன. வேல் பாய்ந்த வேங்கையானார்கள். அதைக் கண்டு வெங்கண்ணாவின் முகத்தில் வெற்றி ரேகைகள் படர்ந்தன.
அத்தியாயம் 4. கொதித்த ரத்தம், குமுறும் இருதயம், நெரித்த புருவம், நெருப்பு பொறி பறக்கும் கண்கள், புடைத்த நரம்புகள், பொறுமும் தோள்களாக வெறி கொண்டு விட்டான் சொக்கநாதன். விஜயராகவன் பெண் கொடுக்க மறுத்ததை அவன் பொருட்படுத்தவில்லை. அவன் பிரேமைக்கு விருந்தாக மற்றும் பல இளவரசிகள் எதிர்பார்த்திருந்தபடியால். ஆனால் அவனது பரம்பரை பழிக்கப்பட்டது என்ற மான உணர்ச்சியில் மாச்சரியம் மூட்டியது. பழிவாங்க துடித்தான். குலப்பெருமையை பேசிய கிழவேந்தனின் பேத்தி அந்த அச்சுதரங்கம்மாள் தன் பணிப்பெண்ணுக்கு பணிப்பெண்ணாக வேண்டுமென ஆத்திரப்பட்டான். மகர தோரணம், மங்கள கீதம், விருந்து, விழா ஆகியவற்றை எதிர்பார்த்திருந்த மதுரை அதிர்ந்தது. மின்னும் வாள்களும் பளபளக்கும் கடகங்களும் பாண்டிய மறவர் கரங்களை அலங்கரித்தன. மதுரை போர்க்கோலம் பூண்டுவிட்டது. ஆயினும் மதிமிக்க அமைச்சர்கள் வீம்புக்காக ரத்தம் சிந்துவதை எப்படியேனும் தடுக்க விரும்பினர். அதனால் வேந்தன் விஜயராகவனுக்கு சிந்திக்க மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அரச பரம்பரைகள் அனைத்திற்கும் மூலம் ஆற்றலும் வீரமுமே, அல்லாது குலப்பிறப்பல்ல என்ற உண்மை அவனுக்கு எடுத்து காட்டப்பட்டது. மன உறவினால் மதுரையும் தஞ்சையும் மோதிக்கொள்வதை தடுக்கலாம் என வழி கூறினர். விஜயராகவன் முதலில் இந்த சிக்கல் இவ்வளவு வளரும் என எதிர்பார்த்தவனல்ல. பெண் அல்லது போர் என்ற நிபந்தனை அவனை திகைக்க வைத்தது. சொக்கநாதனின் மனப்பந்தலுக்கு அச்சுதரங்கம்மாள் செல்ல வேண்டும், அல்லது தள்ளாத பருவத்தில் தான் சமர்க்களத்தில் குதிக்க வேண்டும் என்ற நிலைமை தவிர்க்க முடியாது என்பதும் புரிந்துவிட்டது. சிந்தித்தான். சில நாட்களில் முடிவு சொல்வதாக மதுரை தூதுவர்களையும் தாமதிக்க வைத்தான். ஆனால் வெங்கண்ணா குறுக்கிட்டு முதலில் பேசிய வீம்பினை விட்டுக் கொடுப்பது வீரத்திற்கு பழுது. போருக்கஞ்சி மன்னரின் மகளை கொடுப்பதா? அதைவிட உயிரை இழப்பதே மானம் என தூபமிட்டான். அத்துடன் சோதிடத்தை துணைக்கு அழைத்து சொக்கநாதனுக்கு அழிவு காலம் கிட்டிவிட்டது, வெற்றி மங்கை விஜயராகவனை தேடி வருகிறான் என்பதையும் வற்புறுத்தினான். சொக்கநாதன் படைபலத்தை நம்பி வருகிறான். நமக்குள்ள தெய்வ பலம் அவனுக்கு தெரியாது. அவன் அறியாத பாலகன். தாங்கள் எழுப்பிய ஆலயங்கள், வெட்டிய திருக்குளங்கள், நடத்திய தேர் திருவிழாக்கள், செய்த தான தர்மங்கள் எவ்வளவு? அத்தனைக்கும் உரிய பூஜா பலன் எங்கே போய்விடும்? வறண்ட வைகைக்கு வற்றாத காவேரி அடிமையாவதா என ரோஷமூட்டினான். அதனால் விஜயராகவனின் வளைந்த கூணும் கொஞ்சம் நிமிர்ந்தது. வற்றியுளர்ந்த கரங்கள் வாளை பற்றின. வெங்கண்ணா தனது சூது பலிக்க கண்டு நெஞ்சம் பூரித்தான். மதுரை தூது முறிந்தது. சோழ நாட்டு உலைக்களங்களில் வாளும் வேலும் வடித்து குவிக்கப்பட்டன. இரண்டு அரசுகளும் எல்லை காவலை உடனடியாக பலப்படுத்தின. இரண்டிற்கும் இடையே நடந்து வந்த வியாபாரம், போக்குவரத்து முதலியனவும் தடைப்பட்டன. இரு தரப்பிலும் போர் முயற்சி பலமாக நடந்தது. இந்த பகைமை முதலில் விஜயராகவனின் பக்தியையே பாதித்தது. அவனது திருவரங்க தரிசனத்திற்கு வழி இல்லாமல் போயிற்று. சனிக்கிழமை தோறும் அரங்கநாதனை சேவிப்பது என்ற அவனது வைராக்கியம் தோற்றது. என் செய்வான் வேந்தன்? இவ்வுலக வாழ்க்கையை பயனற்று விட்டதாக பரிதவித்தான். அரங்கநாதர் கிடைப்பதானால் அச்சுதரங்கம்மாளை தியாகம் செய்ய தயாராகிவிட்டான் மன்னன். இந்த அந்தரங்கம் மதுரைக்கு எட்டியிருந்தால் தென்னாட்டின் பிற்கால சரித்திரம் வேறு விதமாக அமைந்திருக்கும். அது கண்ட வெங்கண்ணாவின் மூளை சுறுசுறுப்பாக வேலை செய்தது, வேந்தனின் சபலத்தை மாற்ற. அதன் விளைவுதான் தஞ்சை கோட்டையில் இருந்தபடியே திருவரங்க சேவைக்கு வழி. இன்றும் ஸ்டோர் கோபுரம் என்று வழங்கும் வானளாவிய கோபுரம் 14 தளத்துடன் தளந்தோறும் 4 வாயில்கள் அமைத்து எழுப்பப்பட்டுவிட்டது ஒரே மாதத்தில். அதன் உச்சிக்கு சென்றுவிட்டால் அடிவானம் நிலம் தழுவும் தொலைதூரம் வரை தெளிவாக தென்படும். வேந்தனின் அரங்கநாத சேவை இதனால் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டது. முன்னால் வாரந்தோறும் திருவரங்க தரிசனம் செய்தவன் இப்பொழுது நாள்தோறும் சேவிக்கும் வாய்ப்பு பெற்றான் இக்கோபுரத்தின் உதவியால். அந்த ஆண்டு மாரி காலத்திற்கு பின் மதுரை படை தஞ்சை நோக்கி வந்தது. வழியில் இருந்த வல்லம் கோட்டை மதுரை படையை வழிமறித்து நிறுத்தியது. அந்த கோட்டையின் கொத்தளங்களில் ஏற்பட்டிருந்த பீரங்கிகளின் முழக்கமும் படைத்தளங்களிலிருந்து தஞ்சை வீரர்கள் வீசிய எரி ஈட்டிகளின் கூர்மையும் வல்லம் கோட்டையை காத்தன. ஆனாலும் மதுரை படையின் முற்றுகை தளரவில்லை. இப்படியாக நாட்கள், வாரங்கள் நகர்ந்து கொண்டிருந்தன. தஞ்சை மறவர்களின் வீர உணர்ச்சியும் போர்த்தினவும் பாண்டிய நாட்டாருக்கு குறைந்திருக்கவில்லை. அதனால் வெங்கண்ணாவின் அழிவு திட்டம் எளிதில் கைகூடாதென தோன்றியது போலும். அவன் விரும்பிய மதுரையும் தஞ்சையும் மோதிக்கொண்டன. ஆனால்
அவன் எதிர்பார்த்த தஞ்சையின் வீழ்ச்சி. அந்நிய படையெடுப்பு ஒன்று மட்டும் அதற்கு போதியதாக இல்லை. உட்பகையும் வேண்டியிருந்தது. தஞ்சை தளபதி ரங்கப்பனுக்கு ஒரு காலத்தில் தஞ்சை சிம்மாசனத்தில் கண்ணிருந்தது. தஞ்சை இளவரசி அச்சுத ரங்கம்மாளை தன் மகனுக்கு மணம் முடித்துக் கொள்வது அதற்கு சுலபமான மார்க்கமாக தெரிந்தது. அதை சாதித்துக் கொள்ள சரியான துணை வெங்கண்ணா என்றும் கருதியிருந்தான். ஆனால் மதுரைக்கே பெண் மறுக்கப்பட்டதும் தான் அந்த ஆசையை கைவிட்டிருந்தான். இந்த போராட்டத்தில் கடமை உணர்ச்சியுடனேயே மதுரை படையை எல்லைப்புறத்தில் தடுத்து நிறுத்த பேராற்றலும் காட்டி வந்தான். வெங்கண்ணா அவனுக்கு கண்ணி வைத்து, விஜயராகவன் இன்னமும் வேந்தன் என குலுவிருப்பது ரங்கப்பனின் வீரத்தால்தான் என வியந்தான். அந்த புகழ்மொழி அவனை சொக்க வைத்தது. போர் தலைவன் ரங்கப்பன், அந்த புகழுக்குரியோன் விஜயராகவன் என்றிருக்கும் அரசியல் நீதி முறையற்றதென வாதிட்டான் சாகசமாக. அத்துடன் தளபதியின் அரிய திறமைக்கும் பெரிய தகுதிக்கும் வேந்தன் கடமைப்பட்டவன் என்ற ஆசையையும் கிளறிவிட்டு அவனுடைய பழைய சபலத்தை கவனப்படுத்தினான். அது பலிக்காத ஒன்றென பெருமூச்செறிந்தான் ரங்கப்பன். வெங்கண்ணாவிற்கு பிடி கிடைத்துவிட்டது. இந்த நெருக்கடியான நேரத்தில் வேந்தன் உன்னை பகைத்துக் கொள்ள மாட்டான். உன் ஆசை நிறைவேற ஆவண செய்து கொடுக்க நான் இருக்கிறேன். இந்த நல்ல சந்தர்ப்பத்தை நழுவ விடாதே என தூண்டிவிட்டான். அரசன் மறுத்து விடுவான் என்ற அந்தரங்கம் தெரிந்திருந்தும் வெங்கண்ணா ஏற்றிய போதையில் வேந்தனை அணுகினான் ரங்கப்பன். களத்திலே நிகழ்த்திய வீர செயல்களை கதை கதையாக கூறினான். மன்னனும் மகிழ்ந்து மாவீரன் என புகழ்ந்தான். அதற்கு பரிசாக இளவரசியை தன் மகனுக்கு மணம் முடிக்க வேண்டுமென கேட்டுவிட்டான் ரங்கப்பன். விஜயராகவனின் ஆத்திரம் அணை கடந்துவிட்டது. பல தலைமுறையாக பட்டம் தரித்த பரம்பரையே நிராகரித்து விட்டான். பகைத்து படையோடு வந்து முரசு கொட்டுகின்றனர். பந்தாவை விட்டுக் கொடுக்கவில்லை. இன்னமும் எனது உப்புக்காக ஊழியம் புரியும் உனக்கு இவ்வளவு உன்மத்தமா? களத்திலே நீ காட்டும் வீரமெல்லாம் என் குலக்குழந்தை விலை கேட்கவா என வெகுண்டு சீறினான். ரங்கப்பனுக்கு வெட்கி திரும்புவது தவிர வேறு வழி ஏது? வெங்கண்ணா அவனை தேற்றினான். நெருக்கடி வளர்ந்தால் நிச்சயம் வேந்தன் வழிக்கு வருவான் என்று உறுதியளித்தான். நன்றி காட்டாத மன்னனுக்கு நாம் ஏன் நல்ல எண்ணத்தோடு போராட வேண்டும்? சந்தர்ப்பத்தை நமக்கு சாதகமாக்கிக் கொள்வது அரசியல் நீதிக்கு அப்பாற்பட்டதல்ல என விஷ உணர்ச்சியையும் கிளறிவிட்டான் வெங்கண்ணா. ஆனாலும் அவமானத்தால் முகம் வெளுத்து, ஆத்திரத்தால் படபடத்து, ஏமாற்றத்தால் இதயம் புழுங்கிக் கொண்டிருந்தான் ரங்கப்பன். வெங்கண்ணா எழுப்பிவிட்ட பொறாமை புகைச்சல் வேறு கரித்து கண்களை உறுத்தியது. மதுரை படை மலைத்து பின்வாங்கி நிற்பது தன் மாவீரத்தால். தஞ்சை அரசு தவிடு பொடியாகாமல் தலை நிமிர்ந்து நிற்பது தன் பலத்தால்தான் என்ற தருக்குணர்ச்சி பழிவாங்க தூண்டிற்று. இதற்கு பின் எதிரியை முறியடிப்பதற்கான போர் திட்டங்கள் அவன் எண்ணத்தில் உருவாகவில்லை. பார்த்திபனை பழி தீர்ப்பது, பகைவனை உறவாக்கிக் கொள்வது, மகுடம் தரிப்பது, மன்னர் குல செல்வியை மணம் முடிப்பது ஆகியவற்றிற்கான வஞ்சனையே வளர்ந்தது. 2 நாட்களில் வல்லம்கோட்டை தலைவன் வெங்கடாதிரியும் தளபதி ரங்கப்பனும் தனிமையில் சந்தித்தனர். தளபதியின் ஆசை கயிற்றில் ஆடும் பம்பரமானான் வெங்கடாதிரி. கொத்தளங்களிலே ஏற்றப்பட்டிருந்த பீரங்கிகள் இறக்கப்பட்டுவிட்டன. முற்றுகை தளர்ந்து விட்டதென்ற காரணத்தை கற்பித்துக் கொண்டு வல்லங்கோட்டையை காத்து நின்ற முன்னணிப்படை அறந்தாங்கிக்கு அனுப்பப்பட்டது. ராமநாதபுரத்தில் கிழவன் சேதுபதியின் படை கிளம்பிக் கொண்டிருக்கிறது 2வது போர் முனையை ஏற்படுத்த. அதற்கு எச்சரிக்கையான முன்னேற்பாடு என்ற சாக்கில் வல்லங்கோட்டையின் மேல் அலங்கம் திடீரென இடிந்து தகர்ந்து சரிந்தது. வெடிமருந்து கிடங்கு தீ பிடித்து கொண்டதால் ஏற்பட்ட எதிர்பாராத விபத்து என்ற விளக்கத்துடன் இவ்வளவையும் நம்புவது தவிர வேறு வழியில்லை வேந்தன் விஜயராகவனுக்கு. தளபதி ரங்கப்பனின் பூரிப்புக்கோ எல்லை இல்லை. தன் திட்டம் வெற்றியாவது கண்டு மதுரை தளபதி இந்நிலைமைகளைக் கண்டு திகைப்பும் வியப்பும் அடைந்தான். குத்து வெட்டு, குண்டு வீச்சு, இரத்த சேறு, பிணவாடை எதுவும் இல்லாமல் கோட்டை வசமாகுமென அவன் எதிர்பார்த்தவன் அல்ல. ஆதலின் இதில் ஏதோ மர்மம் இருப்பதாக தோன்றிற்று. தாக்குதல் இன்றியே சரணடைய காத்திருந்த கோட்டையை உடனே ஆக்கிரமிக்கவில்லை. ஒருவேளை எதிரி படையை உள்ளிழுத்து படுகொலை புரிவதற்கான ஏற்பாடோ? அல்லால் வெடிமருந்து கிடங்குகளுக்கு தீ வைத்து அத்தனை பேரையும் ஒரு சேர எரித்து சாம்பலாக்கி விடுவதற்கான சதி திட்டமும் என சந்தேகித்தான். அப்பொழுது ஒற்றர்கள் செய்தி கொண்டு வந்தனர். உள்ளே துரோகம் உருவாகிவிட்டது.
இனி நாம் ஆயுதம் எடுக்காமல் ஆள் சேதமில்லாமல் தஞ்சை தரணியை வளைத்து விடலாம். அதற்கு முதல் காவு இதோ வல்லம் எனவும் தெளிவுபடுத்தினர். மானத்திலும் வீரத்திலும் நம்பிக்கையுடைய மாவீரனுக்கு இது மகிழ்ச்சி தரவில்லை. கிழவேந்தனின் இந்த பரிதாப நிலைமைக்காக இறக்கப்பட்டான். தஞ்சையில் வளர்ந்துள்ள உட்பகையை அவன் பயன்படுத்திக் கொள்ள ஆசைப்படவில்லை. ஆயினும் அவனுடைய கடமை படையை மேல் நடத்த வைத்தது. எதிர்த்தாக்குதல் ஏதுமின்றியே வல்லம் கோட்டை மதுரை கொடி நிழலில் இடம்பெற்றுவிட்டது. அங்கே பயந்து கலவரப்பட்டு கொண்டிருந்த பாமரர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கப்பட்டது. பழுதடைந்த பகுதிகள் புதுப்பிக்கப்பட்டன. அதுவே மதுரையின் போர்த்தளமாகவும் அமைந்துவிட்டது. இந்த போராட்டத்தில் அடுத்த இலக்கு தஞ்சைதான். அதற்கான முயற்சிகள் துரிதமாக நடந்து வந்தன. இந்த நெருக்கடி வளர வளர வேந்தன் விஜயராகவனுக்கு நிலை கொள்ளவில்லை. ஆலயம்தோறும் அஷ்டோத்திர சகசிரநாம ஆர்ப்பரிப்பு, நவகிரக ஆராதனை, ரணபத்ர காளி பூஜை, லட்ச தீப அலங்காரம், ராமநாம ஜபம், அனுமத் உபவாசம் என்ற பரபரப்பிலே பதறிக்கொண்டிருந்தான். வேத வேதியர் ஒரு புறம் வெற்றி யஜ்யம் வளர்த்து கொண்டிருந்தனர். வெங்கண்ணா வேந்தனின் சார்பில் தர்ம கைங்கரியங்களை மிகவும் தாராளமாகவே பூதேவாளுக்கு வாரிவிட்டு கொண்டிருந்தான். இந்நிலையில் ஒரு நாள் தளபதி ரங்கப்பன் மாறுவேடத்தில் வல்லத்தை நோக்கி புறப்பட்டான். அவன் கோட்டை வாயிலை அடையும் முன் கதவுகள் அடைக்கப்பட்டு அகழி பாலங்கள் அகற்றப்பட்டு இருந்தது. அப்பொழுது அந்தி மங்கும் வேளை. கோட்டைக்கு வெளியே கூப்பிடும் தூரத்தில் ஓர் வற்றாத சுனை உண்டு. வஜ்ர தீர்த்தம் என்ற பெயரில் இன்றும் கூட. அந்த நெடுங்கிணற்றோரம் ஒரு பழங்கோயில். அதுவும் போர்க்கால பயங்கரத்தால் பூசணையின்றி கிடந்தது. அங்கே திரும்பினான் ரங்கப்பன். ஒரு பக்தனைப் போலத்தான் பரவசத்துடன் அந்த கோவிலுக்குள் நுழைந்தான். கதவையும் உட்புறம் தாழிட்டு கொண்டான். கோட்டைக்குள் அரசாங்க மாளிகையில் அமைதி குடிக்கொண்டிருந்தது. மதுரை தளபதி ஒருவனை தவிர வேறு ஆள் அரவமில்லை. மங்கிய நிலவின் ஒத்திகையாக குளோப்பர்கள் எரிந்து கொண்டிருந்தன. அப்பொழுது தஞ்சை கோட்டையை எப்படி தாக்குவது? எந்த பக்கத்தில் தகர்ப்பது? அதற்கு எத்தனை வண்டி கந்தகம் தேவை? எத்தனை ஆயிரம் வீரர்களை பயணம் வைக்க நேரிடும் என்ற சிந்தனையோட்டத்துடன் குறுக்கும் நெடுக்குமாக உலாவிக் கொண்டிருந்தான். அப்பொழுது அவன் எதிர்பாராத நிலையில் வேற்றாள் அந்த கூடாரத்தில் தோன்றிவிட்டான். மதுரை தளபதிக்கு தூக்கி வாரி போட்டது. தன் அந்தரங்க அலுவல் கூடத்தில் அனுமதியின்றி வந்திருப்பவன் யாராக இருக்கும்? எப்படி உள்ளே நுழைந்திருப்பான் என்ற கேள்விகள் அவன் புருவத்தின் நெரிசலாக நெளிந்தன. அலட்சியமாக அவனை ஏற இறங்க பார்த்தபடியே மேலும் உலாவிக் கொண்டிருந்தான். அந்த பெருமிதத்திற்கு முன் ரங்கப்பன் சலனமற்று நின்றுவிட்டான். சிறிது நேரம் அவனது நெஞ்சம் குறுகுறுத்தது. அங்கே நிலவிய அமைதி, அவன் மேலே செலுத்தப்பட்ட அலட்சிய பார்வை ரங்கப்பனை திகைக்க வைத்தன. நேரமாக ஆக அவன் நினைவு அலைகள் சுருண்டு சுழன்று பொங்கின. வியர்வை சலசலத்து அவனை நனைத்து கொண்டிருந்தது. அப்படியே பொறிவாய்ப்பட்ட எலியின் துடிப்போடு எவ்வளவு நேரம் நிற்க முடியும்? முகம் கொடுத்து ஒரு வார்த்தை கூட வழங்கப்படாத இடத்தில் மெல்ல வந்த வழியே நழுவிவிட துடித்தான். அவனது கால்கள் தளர்ந்து பின்னின. அவனது எண்ணத்தின் கள்ளம் கண்களில் மின்னிற்று. மதுரை தளபதியோ வேறு பக்கம் செலுத்தும் பாவனையில் நடந்து கொண்டான். 2 வினாடி. அந்த சந்தர்ப்பத்தில் ரங்கப்பன் சுரங்க வழியில் இறங்க முனைந்தான். ஆனால் நெல் என்ற அதட்டல் ரங்கப்பனின் நரம்புகளை இழுத்து பிடித்து நிறுத்தும் காந்த கல்லாயிற்று. நான் நான் என்று அவன் நா குழறிற்று. தெரியும், தேர்ச்சி மிக்க ஒற்றன் என்ற கம்பீரமான குரல் அந்த மாளிகையின் அமைதியை கலைத்து விரட்டியது. இல்லை என்று கரகரத்தது ரங்கப்பனின் கெஞ்சும் குரல். இடியென நகைத்து ரங்கப்பனின் பிடரியில் விளையாடின தளபதியின் இரும்பு கரங்கள். உண்மையை கண்டுபிடிக்க இதயத்தின் அடிவாரம் வரை ஊடுருவி பார்த்த அந்த பார்வையை பாதி கொன்று விட்டது ரங்கப்பனை. ஒருவாறு தன்னை சமாளித்துக் கொண்டு தான் தஞ்சை தளபதி ரங்கப்பனின் அந்தரங்க தூதுவன் என்ற நடிப்புடன் தங்களை தனிமையில் சந்தித்து தங்கள் தயவை தேட வந்தவன். வல்லங்கோட்டை உங்கள் வசமாக வழி செய்து கொடுத்தது போல் தஞ்சை தரணியை தங்களுக்கு காணிக்கையாக்க காத்திருக்கிறோம். தங்களை அவமதித்த கிழவேந்தனின் வீழ்ச்சிக்கு பின் தஞ்சையின் பிரதிநிதியாக என பல்லெல்லாம் வெளியே தெரிய பறக்க விழித்தான். வரும்போது மனதில் பேசி பேசி திட்டமிட்டு கொண்டு வந்த செய்திகளை மென்றும் விழுங்கியும் உமிழ்ந்தான். அந்த உளறல் தளபதியின் கண்களை தணலாக மின்ன வைத்தது. கள்ளத்தனம்,
நயவஞ்சகம், சூது, சூழ்ச்சி ஆகியவற்றிற்கு தஞ்சை தளபதியார் அகராதியில் தூது என்று பெயர் போலும் என எள்ளி நகைத்து, எங்கள் வாளிலும் தோளிலும் நம்பிக்கை கொண்டுதான் களம் காண வந்தோம், அல்லாமல் துரோக கும்பலின் துணை கிடைக்கும் என எதிர்பார்த்து வரவில்லை. இன்று சொந்த அரசை கவிழ்த்து எங்களை வரவேற்கும் எத்தர்கட்கு எவ்வளவு நேரம் பிடிக்கும்? நாளை எங்களை மற்றொருத்தனுக்கு காட்டிக் கொடுக்க. மான அபிமானமற்ற அந்த மாமிச மலைகள் இந்த மண்ணிலேயே வாழ தகுதியற்றவர்கள். அந்த துரோகிகளின் பட்டியலை சொல். நீ சூதாக வந்த சுரங்க வழியை காட்டு என உருமினான். அதற்குள் பாண்டி மறவர்கள் வந்துவிட்டனர், தளபதியின் கட்டளையை எதிர்பார்த்து. இந்த கொடியவனை விலங்கிட்டு கொண்டு நிறுத்துங்கள், குலப்பெருமை பேசிய அந்த கூண்கிழவன் முன்னான் என வெகுண்டுரைத்தான். அதன்படியே இரும்பு ஆரம் ரங்கப்பனின் கரங்களையும் கால்களையும் சேர்த்து இணைத்து அலங்கரித்தது. இழுத்து சென்றனர் தஞ்சைக்கு. தஞ்சை கோட்டை அடைக்கப்பட்டு பல நாட்களாயிருந்தது. முதலில் எப்படி உள்ளே செல்வதென திகைத்தனர். பின்னர் ரங்கப்பனை மிரட்டியே சுரங்க வழி காட்ட செய்துவிட்டனர். அந்த நேரத்தில் அரசனும் வெங்கண்ணாவும் அரண்மனையில் ஒரு சேர இருந்தனர். ரங்கப்பன் இந்த கோலத்தில் கொண்டு நிறுத்தப்பட்டான். இந்த காட்சி வேந்தனை திடுக்கிட வைத்தது. தூதுவர்கள் நிலைமையை விளக்கினர். வேந்தன் சீறினான், சித்திரவதை செய்ய துடித்தான். ஒரு தரணியின் தளபதி சதிகாரனாக நிற்க கண்டு ஊர் சிரித்தது, உலகம் காரி உமிழ்ந்தது. அத்தனையையும் பொறுத்து கொண்டு ஊமையாகி நின்றான் உன்மத்தன். அப்பொழுது அங்கிருந்து மெல்ல நழுவி கொண்டிருந்த வெங்கண்ணாவை பார்த்து, வேதியரை, இத்தனையிலும் உமக்கு பங்குண்டல்லவா என சிரித்து விட்டான். அந்த கேலி சிரிப்பு அவையில் இருந்த அத்தனை பேருடைய பார்வையையும் வெங்கண்ணாவின் பக்கம் திருப்பிவிட்டது. மெல்ல நழுவி கொண்டிருந்த அந்த விஷவீரியனை வழிமறித்தான் ஒரு வாலிப வீரன். அவனுடைய முகம் கருத்தது, மூச்சு சீறிற்று, முப்பூரியை உருவினான். பார்வை விஷத்தை கக்கிற்று. ரங்கநாதர் மேல் ஆணை, என்னை நெருங்காதே என்ற சாபம் அங்கே கூடி நின்ற அனைவரையும் நடுங்க வைத்துவிட்டது. வீரர்கள் வேந்தனின் முகத்தை பார்த்தனர். வேதனை தீயில் வெந்து கொண்டிருந்த மன்னன் விரக்தியோடு மௌனியானான். அப்பொழுது வஞ்சக புன்னகை செய்ய வெளியேறிவிட்டான் வெங்கண்ணா. அரசே, சென்றதை குறித்து இனி சிந்தித்து பயனில்லை. நயவஞ்சகர்கள் தேடி வந்த நாசம் நம்மை விழுங்கிக் கொண்டிருக்கிறது. விசாரம் அந்த வீழ்ச்சியை தடுத்து விடாது. நினைத்தால் நிலைமையை செப்பனிட்டுக் கொள்ள இன்னமும் நேரம் இருக்கிறது. நிபந்தனை இல்லை, நிர்பந்தமில்லை, நேச உறவை கோருகிறோம் என மதுரை தூதுவர்கள் முறையிட்டு கொண்டு விடை பெற்றனர். வீம்பும் வீழ்ச்சியும் வேந்தனின் மனத்திரையில் நிழலாடின. அந்த நெருக்கடியான கட்டத்தில் ஆறுதல் சொல்ல, ஆலோசனை கூற, ஆபத்தை சமாளிக்க நம்பிக்கைக்குரிய மனிதன் தேவைப்பட்டான். அந்த நல்ல உதவி எப்படி கிடைக்க முடியும்? தஞ்சை தர்பாரில் அங்கே குழுவீற்றிருந்த அத்தனை பேரும் வெங்கண்ணாவின் விசிறிகள். சர்க்காரின் முக்கிய பொறுப்புகளிலெல்லாம் சாணக்கிய பரம்பரைதான் சாவியாக இருந்தது. இந்த பூதேவ புரையோட்டம் களத்தில் காத்திருந்த சொக்கநாதனின் போராட்டத்தை விட பயங்கரமாக தெரிந்தது அவனுக்கு. அதன் பிறகு பக்தியிலும் பஜனையிலும் அவன் நெஞ்சம் நிலை கொள்ளவில்லை. நிலைமையை எப்படி சமாளிப்பது என்ற நினைவு மகன் பால் இழுத்து சென்றது. ஆனால் அவன் கூண்டில் அடைப்பட்ட குற்றவாளி. மீண்டும் அவனை வெளியே கொண்டு வருவது முன்னால் வழங்கிய நீதியை கொல்வதாகும். அது நேர்மையல்ல என மனசான்று மறுத்தது. மற்றோர் உள்ளம் சொந்த மகனை துச்சமென மதித்து நீதியை நிலைநிறுத்தினாய். அதே நேரத்தில் சூதுகாரர்களுக்கும் ஆதிக்கம் கொடுத்து நாட்டுக்கு செய்த அநீதியை நினைத்துப்பார். உறுத்திற்று. பெருக்கெடுத்து நடக்கப் போகும் இரத்த கால்வாய், அந்த வெள்ளத்திலே மிதக்கப் போகும் பிணங்கள், பற்றி படரும் தீ சுழல், அதிலே எரிந்து கரிந்து சிதறும் எலும்பு துண்டுகள், இடிந்து சரிந்து தகர்ந்து சரியும் கோட்டை, அதனால் ஏற்படும் இருண்ட வாழ்வு ஆகிய பயங்கர தோற்றங்கள் மனத்திரையை கிழித்தன. இத்தனை கோரங்களையும் எப்படி சகிப்பது? மன ஓலையை கொடுத்து மரண ஓலையை மாற்றிவிடலாம் என்ற எண்ணம் எழுந்தது. உடனே கொலைவாழேந்திய கொடியவனிடம் குலமகளை ஒப்புவிப்பதா? கல்லறை எப்படி கல்யாண மண்டபமாகும்? மாற்றானுக்கு மகளை கொடுப்பது மானக்குறைவு என்ற மறுப்புணர்ச்சி மேலோங்கிவிட்டது. இப்படி எண்ணாத எண்ணம் எல்லாம் எண்ணி எண்ணி இதயம் பூகம்பமாயிற்று. இவற்றிற்கிடையே மகன் மன்னாரு முன் வந்து, மரணத்தின் எல்லை கோட்டிற்கு வந்துவிட்டோம், இப்பொழுதாவது மன்னித்து அருளுங்கள், என் மகத்தான வீரத்தை இழக்காதீர்கள் என்று மன்றாடுவது போல் தோன்றிக் கொண்டிருந்தது. அதனால் பல ஆண்டுகளுக்கு முன்னால் பட்டுப்போன அவன் உள்ளத்தில் மீண்டும் பாசம் தலை தூக்கிற்று.
அன்று நள்ளிரவுக்கு பின் மன்னாறு அடைக்கப்பட்டிருந்த அறையில் மன்னன் காணப்பட்டான். அவன் கையில் பிடித்திருந்த தீப்பந்தம் அவன் தனிமையில் வந்திருக்கிறான் என்பதை தெரிவித்தது. இப்படி இரவுக்கிரவே எவருக்கும் தெரியாமல் தந்தையை சந்திக்கும்படியான சந்தர்ப்பம் ஏற்படும் என மன்னாறு எதிர்பார்த்தவனல்ல. ஆதலின் வழக்கம் போல் அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தான். தென்றலும் நிலவும் சேர்ந்து தவழும் மாளிகையில் குமரிகளின் நடையில் நடனத்தைக் கண்டு குரலில் கீதத்தை கேட்டு குதூகலித்து மஞ்சத்தில் கொஞ்சி கிடக்க வேண்டிய மகன் மாற்றானிடம் தோற்ற கைதி போல் இருட்டறையில் புழுக்கத்தில் உறுத்தும் கயிற்றுப்பாயில் உருண்டு கிடந்த காட்சி அவன் உள்ளத்தை உலுக்கிற்று. ஓடிக்கொண்டிருந்த ரத்தம் உறைந்து உணர்வற்ற சிலையாக்கிற்று. சிறிது நேரம் அந்த கடுந்தண்டனையை அவன் காண சகிக்கவில்லை என்பதனால் கண்கள் குளமாகி பார்வை திரையிடப்பட்டது. பிறகு ஒருவாறு தன்னை சமாளித்துக் கொண்டு மகனை எழுப்ப நினைத்து மன்னாரு என்று வாய் நிறைய அழைத்தான். ஆனால் வாஞ்சை தொண்டையை கப்பிக்கொண்டது. வார்த்தை உதடுகளின் ஓசையற்ற துடிப்பாக ஓய்ந்தது. கையில் இருந்த பந்தத்தை கதவிடுக்கில் சொருகினான். மீண்டும் மகனின் அருகே வந்து ஆர்வம் ததும்ப வைத்த கண் வாங்காது அவனை அள்ளி விழுங்கினான். அப்பொழுது அவன் கண்கள் பொல பொலவென கண்ணீர் துளிகளை உதிர்த்தன. மன்னாரு வாரி சுருட்டி எழுந்தான். தன்மேல் தெரித்த வெந்நீர் முத்துக்களின் வெதுவெதுப்பால் அவன் கண்களை அவனால் நம்ப முடியவில்லை. ஆயினும் அப்பா என்ற அலறல் அங்கே நிலவிய அமைதியை கலைத்தது. தள்ளாமையால் தடதடத்து சோகத்தால் சோபை இழந்து தவிர்க்க முடியாத பாசத்தால் தவித்துக் கொண்டிருந்த கிழவன் மன்னாரு மன்னாரு என்று வெக்கினான். அப்பா அப்பா, என்னை மன்னித்து விட்டீர்களா என மனம் கசிந்து கேட்டான். மன்னிப்பு கேட்க வந்திருக்கிறேனடா மகனே என மகனை மார்போடு தழுவினான். பொறுமலும் தேம்பலும் அவர்களுக்கிடையில் புகுந்தது. தந்தை என்ன சொல்கிறார், என்ன நடந்துவிட்டது என்பது புரியவில்லையாயினும் ஏதோ ஆபத்து என்பது மட்டும் விளங்கியது. வாழ வேண்டிய உன்னை இந்த வளையில் அடைத்து வைத்தேன். வாஞ்சைக்கு இடம் கொடுக்கவில்லை. வருங்காலத்தை கருதவில்லை. அரசுக்குரிய ஒரே வாரிசு என்பதையும் அலட்சியம் செய்தேன். நீதிக்காக என்றான் மன்னாரு. அந்த நீதி என்னை பார்த்து சிரிக்கிறதடா மன்னாரு. நான் கெட்டதற்காக கவலைப்படவில்லை. நாட்டையே கெடுத்துவிட்டேன். நயவஞ்சகர்களின் ஆதிக்கம் நாடெங்கும் வேரோடியிருக்கிறது. கோயில், குளம், குருக்கள், மதம் என்று குள்ளநரி கூட்டம் தஞ்சை தரணி முழுவதையும் அடகு பிடித்துவிட்டது. நமது அரசியல் அந்த விஷக்கிருமிகளால் அழுகி புழுத்து நாறுகிறது. எந்த நேரத்திலும் கள்ள சந்தையில் நாட்டையே விலை கூறி விடுவார்கள். அவர்களுடைய சூதாட்டத்தின் சொக்கட்டானாக உருண்டுவிட்டேன் இத்தனை நாளும். இதோ மதுரை சொக்கன் நம் கோட்டையை முற்றுகையிட்டிருக்கிறான். முதலில் அவன் உறவாடத்தான் வந்தான். அவனை படுகளத்தில் சந்திக்க வைத்தது யார் என்று உனக்கு தெரியாது. நம் தளபதி ரங்கப்பன் சூரனாக வாழ்ந்தான். அவனும் துரோகியானான். ஏன் தெரியுமா? பயங்கர பார்ப்பனியம் வேதிய வெங்கண்ணாவாக உருவெடுத்து நம்மை உருக்குலைத்து விட்டது. மானத்தோடு மாழ்வதன்றி இனி மீற வழியில்லை என வேதனையை கொட்டினான். தந்தை, சஞ்சலப்படாதீர்கள். அந்த வஞ்சக ஆரியத்தை சுட்டு பொசுக்கி விடுகிறேன். மகனே, ஆரியம் ஆபத்தான அரக்கு மாளிகை. அதை கோட்டை என நம்பி குடியேறிவிட்டேன். அதற்கு தீ வைத்தால் முதலில் பொசுங்குவது நாமாகத்தான் இருக்கும். அப்படியென்றால் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? முற்றுகையை முறியடிப்பதுதான் நமக்குள்ள முதல் வேலை. சமரசத்திற்கு வழி இல்லையா? அதற்கு சந்தர்ப்பம் தவறிவிட்டது. அவன் போர் போர் என்று வந்துவிட்டான். இனி பொறு என்று சொல்வதற்கில்லை. மாப்பிள்ளையாக விரும்பினான், மறுத்துவிட்டோம். இனி மகளை கொடுப்பது மகத்தான வீழ்ச்சியாகும். ஆதலின் நீ விரைந்து வெளியேறு என அவனை சுரங்கப்பாதை வழியாக தப்பி செல்ல வைத்தான். தஞ்சை தரணியில் ஒரே தத்தளிப்பு. அரசாங்கத்தையும் மக்களையும் இணைத்து கொண்டிருந்த நிர்வாக சங்கிலி அறுந்துவிட்டது போர் முனைப்பில். தடி எடுத்தவன் தண்டல்காரன், நாக்கு நீண்டவன் நாட்டாண்மைக்காரன் என்ற நிலைமை வளர்ந்து கொண்டிருந்தது. அதனால் ஆள் விழுங்கிகளின் ஆதிக்கத்திற்கு முன் மக்கள் மண்டியிட்டு கிடந்தனர். இந்நிலையில் அந்த சுரங்கப்பாதை இளவரசன் மன்னாருவை வெளி உலகிற்கு கொண்டு வந்து சேர்த்தது. கோட்டைக்கு வெளியே குப்பங்கள், வாழமர் கோட்டை, சூரர் கோட்டை, உள்ளிக்கோட்டை, இடங்காக்கோட்டை என பல பல இருந்தன. இன்றும் உண்டு கிராமங்களாக. ஆங்கெல்லாம் இந்நாளில் மண் வெட்டி கூலி தின்னலாச்சே. எங்கள் வாழ் வலியும் வேல் வலியும் போச்சே. நாங்கள் போர் செய்த காலமெல்லாம் பண்டு.
என்ற கவிதைக்கு இலக்கணமான பரம்பரை வாழ்கிறது. ஆனால் மன்னாறு வெளிவந்த நேரத்தில் அந்த முன்னோர்கள் வாழேறு உழவர்கள்தான். இளவரசனை இதயபூர்வமாக வரவேற்றனர். வீட்டுக்கு ஒரு மகன் வேங்கை என கிளம்பினான் நாடு காக்க. சுற்று வட்டாரத்தில் படை திரளுகிறது என்ற செய்தி மதுரை படையை துரிதப்படுத்திற்று. விரைவில் கோட்டையை தகர்க்க வேண்டும், குமரியை கொள்ளையிட வேண்டும் என்ற துடிப்பில் சொக்கநாதனும் களத்திற்கு வந்துவிட்டான். வெடி மருந்து இடி முழக்கமிட்டது. தீப்பந்துகள் தாவி பறந்தன. ஆனாலும் தஞ்சை மறவர்கள் தளராது கோட்டையை பாதுகாத்து கொண்டிருந்தனர் உள்ளிருந்தபடி. இந்த ஆபத்தான கட்டத்தில் ஆள் திரட்டவோ ஆயுதம் சேகரிக்கவோ போதிய அவகாசம் எடுத்துக்கொள்ள வாய்ப்பு ஏது மன்னருக்கு? சின்னதொரு படையை அணிவகுத்து கொண்டு களத்திற்கு வந்து சேர்ந்தான். ஈஸ்வரமூர்த்தி திடலில் இரு தரப்பினரும் மோதிக்கொண்டனர். இரத்த ஆறு பெருகிற்று. அறுபட்ட சிரங்கள், முறிப்பட்ட கரங்கள், நொறுங்கிய எலும்புகள், கிழிந்த தசைகள் சிதறின. அவ்வளவு கோரமும் வீரம் என்ற விருது பெற்றுவிட்டன. ஆனாலும் வெற்றி தோல்வி எவர் பக்கமென நிச்சயிக்க வழியில்லை. மறுநாள் செங்கதிர் எழுந்தது. வீரர் செந்நீரால் மெழுகினர் நிலத்தை. சொக்கனின் தரப்பில் எண்ணிக்கை குறையாமல் வந்து குவிந்து கொண்டிருந்தது உதவிப்படை. ஆனால் மன்னருக்கு அந்த வசதி இல்லை. ஆயினும் என்ன வலிமையால் எண்ணிக்கையில் பெரிய படையை எதிர்த்து சாடிக்கொண்டிருந்தான். இப்படி எவ்வளவு நாள் தாக்குப்பிடிக்க முடியும்? கோட்டைக்குள் புகுந்து கொண்டு முற்றுகையை சமாளிக்க முயற்சிக்கலாம் என திட்டமிட்டான். அதற்கு வழி இல்லாமல் எதிரிகள் சுரங்க வழியை தூர்த்துவிட்ட காரணத்தால் விஜயராகவனுக்கு இவ்வளவு நிலைமைகளும் தெளிவாக தெரிந்தது. மேலும் கோட்டையை அடைத்துக் கொண்டு உள்ளே இருக்க போதிய உணவு இல்லை. போராட வேண்டிய கருவிகளுக்கு பஞ்சம். வாளேந்திய ஆள் வேறு தேவைப்பட்டது. என்ன செய்வான்? விரைவில் கோட்டை சரியும். கூட கோபுரங்கள் குட்டி சுவராகும். குளமகளிர் கடத்தப்படுவர். கொள்ளையோ கொள்ளை. இந்த கோரத்திலிருந்து தப்புவதற்கில்லை என்பதை யூகித்துக் கொண்டான். புது பானைகளில் வெடிமருந்து நிரப்பி அந்தப்புற மாளிகையின் அடிவாரம் தோறும் புதைத்தான். அக்னி குண்டங்களை வளர்த்தான். அரண்மனை வாசிகளை அழைத்து ஆபத்தை விளக்கி மாற்றானிடம் பிடிபட்டு மானம் இழப்பதை விட மாழ்வதே மகத்தான தியாகம் என மரண சாசனம் வழங்கினான். அரண்மனை வாசிகளுக்கு தோல்வியின் பயங்கரம் பெரிய துணிச்சலை தந்து கொண்டிருந்தது. அதனால் தீ சுழலில் சிங்காரவல்லிகள் வலிய பாய்ந்து வாழ்வை முடித்துக் கொண்டனர். அதற்கு துணியாத அபலைகளுக்கு அதிர்ந்து சரிந்த கட்டிடங்கள் கல்லறையாயின. அந்த பயங்கர தற்கொலை படலம் தஞ்சை அரண்மனையை தவிடு பொடியாக்கிவிட்டது சில நேரத்திற்கெல்லாம். அதன் பின்னர் எஞ்சிய வீரர்களுடன் இறுதி போராட்டத்திற்காக எதிரிகள் பிளக்காத வாயிலை திறந்து கொண்டு வெளிவந்தான். மரணத்திற்கு தங்களை தயாரித்துக் கொண்டதற்கு அடையாளமாக மஞ்சள் உடுத்தியிருந்தனர் அனைவரும். மதுரை படை மன்னாருவை வளைத்து கொண்டு விட்டது ஒரு பக்கம். மற்றொரு முனையில் விஜயராகவனும் அவனுடன் சிலருமாக மதுரை படையை வெட்டி சாய்த்து கொண்டு விரைந்து முன்னேறினர். ஆனாலும் இவர்கள் சிலர், எதிரிகள் மிக பலர். போராட்டம் நெடுநேரம் நீட்டிக்கவில்லை. விஜயராகவனும் அவனுடன் வேறு 2 நபருமே எஞ்சினர். அவர்களின் போத்திரமும் தற்காப்பு சாகசமும் பெரிய விந்தையாக இருந்தது. அந்த கடும் போர் அனைவர் கவனத்தையும் கவர்ந்து விட்டது. சொக்கநாதன் அவர்களில் அச்சுதரங்கம்மாள் மாறு வேடத்தில் மகத்தான வீரம் காட்டுகிறாள் என்பதை கண்டு கொண்டான். தன் படை மறவர்களை ஒதுங்க உத்தரவிட்டான். உயிரோடு அந்த வீரமகளை பிடிக்க அரும்பாடுபட்டான். அதனால் அவளுடைய வாழ்வீச்சுக்கு பல 100 மதுரை மறவர்கள் காவு கொடுக்கப்பட்டனர். இந்த சாடுதல் வளையமிட்டு கொண்டபடி மன்னாறு போராடிய முனையோடு ஒன்றுபட்டது. பின்னும் உக்கிரமாக தாக்கினர். மன்னாறு கரம் இழந்து சாய்ந்தான். விஜயராகவன் மகனை சாய்த்த மான்றான் மீது பாய்ந்து அந்த மரண பாய்ச்சலுடன் உயிர்க்கு ஓய்வு கொடுத்து அனுப்பினான். மிச்சம் இருந்தது அச்சுதரங்கம்மாள்தான். ஆனவரையில் எதிரிகளை வீழ்த்தினான். ஆனால் எதிரிகள் இவளை வீழ்த்தவில்லை. வளைத்து வளைத்து பிடிக்கவே முயன்றனர். அவர்கள் முயற்சி பலிக்கும் தருவாயில் தன் கை வாளுக்கு தானே இரையாகி தரையில் சாய்ந்தான். அப்பொழுது தஞ்சை கோட்டையும் சடசடவென சரிந்து கொண்டிருந்தது. மதுரை படையின் வெற்றி முரசு அதிர்ந்தது. வாகை சூடிய மதுரை மறவர்கள் குலவையிட்டு கொக்கரித்த வண்ணம் தஞ்சை கோட்டைக்குள் நுழைந்தனர். அரண்மனை, அந்தப்புறம், அரசாங்க அலுவலகங்கள் ஆகிய இடந்தோறும் அவர்கள்தான். வேட்டையில் வீழ்த்தப்பட்ட யானையை செந்நாய்களும் சிறு நரிகளும் மிக சுலபமாய் பித்து பிடுங்கி தின்னுவது போலாயிற்று தஞ்சையின் நிலைமை. அகப்பட்டதில் பாதி பங்கு அரசாங்கத்திற்கு, மீதி அவர்களுக்கு.
மேலும் கொட்டி முழக்கிக் கொண்டு கொடி ஏந்தி சென்றனர். வீதிக்கு வீதி, வீட்டுக்கு வீடு குடிமக்கள் காணி காசும் நாழி நெல்லும் செலுத்தி கொடி வணக்கம் செய்தனர். அந்த புது ஆதிக்கத்திற்கு கட்டுப்பட்டதற்கு அடையாளமாக அப்படி செய்ய தவறியவர்கள் வெற்றியை ஒப்புக்கொள்ளாத விரோதிகளாக மதிக்கப்பட்டனர். வீரர்களின் வெறியாடலுக்கு அவர்கள் விருந்து. ஆண்களும் பெண்களும் ஆள் அடிமையாக ஏலம் கூறப்படுவர். கன்னி பெண்கள் கத்திக்கு மாலையிட வேண்டும். அந்த கத்திக்குரியவன் அவளை தன் படுக்கை அறை பதுமையாக்கிக் கொள்வான். மற்ற சொத்துக்கள் எல்லாம் யுத்த நஷ்ட ஈட்டிற்காக எடுத்துக்கொள்ளப்படும். வெற்றிக்கு பின் இந்த போர்க்கொள்ளையில் தஞ்சை வீழ்ச்சியுற்றது. பின்னர் சொக்கநாதன் தஞ்சைக்கும் மன்னனாக பிரகடனப்படுத்தப்பட்டான். தஞ்சை கோயில்கள் அனைத்திலும் தீபதூப ஆராதனை அபிஷேகங்கள் அவன் பெயரால் நடத்தி வைக்கப்பட்டன. போரினால் விளைந்த பொல்லாங்குகட்கு பிராயசித்தமாக பூசூரர்கட்கு தூவாதச கட்டளை, ராமானுஜபூடம் முதலிய புதிய அன்னசத்திரங்கள் திறக்கப்பட்டன. தஞ்சை தனி அரசு என்ற நிலைமை மாற்றி அமைக்கப்பட்டு மதுரை அரசில் ஒரு மண்டிலமாக இணைக்கப்பட்டது. மகத்தான இந்த வெற்றி மன்னன் சொக்கநாதனுக்கு மட்டும் மகிழ்ச்சியை தரவில்லை. அவனுடைய அமைதி என்றோ அழிந்துவிட்டது. களத்தில் அச்சுதரங்கம்மாள் செத்துவிட்டாள். ஆனால் உள்ளத்தில் சாகாது நடம் புரிந்து அவனை சாக அடித்துக் கொண்டுதான் இருந்தாள். மணக்கோலத்தில் கைப்பிடிக்க வேண்டிய இதயராணி அவள். நெருங்க முடியாத நெருப்பாகி பொங்கும் இரத்த வெள்ளத்தில் அவிந்த காட்சி அவன் கண்களை விட்டு அகலவில்லை. காணுகின்ற பொருளில் எல்லாம் அவளுடைய மரண புன்னகை, கேட்கின்ற ஓசையெல்லாம் அவளுடைய வாழ்வீச்சின் கிளுகிழுப்பு, உண்ணும் பொருளில் எல்லாம் அவள் சிந்திய இரத்தவாடை. என் செய்வான்? அவன் உணர்வு கலங்கிவிட்டது. உள்ளம் உதிரத்தை கொட்டிக்கொண்டே இருந்தது. உன்மத்தனானான். முடிய அவனுக்கு முள்ளாக உறுத்திற்று. போக போக்கியங்கள் எட்டிக்காயாகி கசந்தன. ஆழ பிறந்தவன் வாழ முடியாதவனாகிவிட்டான். வேதனை புயல் அவனை விரக்தியில் தள்ளிவிட்டது. தளபதி வெங்கடகிருஷ்ணனை சகல அதிகாரங்களுடனும் மதுரைக்கு அனுப்பி வைத்தான் தர்பார் நடத்த. தம்பி அழகிரியை தனக்கு பிரதிநிதியாக தஞ்சை தரணியை ஒப்புவித்தான். தான் திருச்சிக்கு புறப்பட்டு விட்டான். திருவரங்க சேவையில் ஜென்ம சாபல்யம் பெறலாம் என்ற திட நம்பிக்கையுடன். அங்கே பக்தி, பஜனை, பகவத் சேவை, சத்கதா, காலாட்சேபம் ஆகியவற்றில் மூழ்கினான் தன்னையே மறந்து. இப்புத்தகத்தை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ. கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யவும். நன்றி.